இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன பாணி, இந்த ஜக எதுக்கு எடுத்துட்டு வந்த? ஆல்ரெடி ஒன்னு இருக்கே, இது எதுக்கு எடுத்துட்டு வந்த? ஓ சாரி, நான் நேஹாக்கு கொடுக்க போனேன் தெரியாம. நான் போய் கொடுத்துட்டு வரேன். ஒரு நிமிஷம் இல்ல. என்னாச்சு? நீ இந்த ஜக என்கிட்ட கொடு, நான் போய் கொடுத்துட்டு வரேன். நான் போய் கொடுத்துட்டு வரேன்னு சொல்றல, நீ ஷாலு கூடவே இரு. வா. பாணி, அங்க இருந்து சரி பண்ணு. என்னாச்சு? எதுக்கு சைலண்டா இருக்கா? என்ன யோசிக்கிற? ஒன்னும் இல்ல. என்ன என்ன யோசிக்கிற? என்கிட்ட சொல்லு. ஷாலு, நான் ஒரு விஷயம் கவனிச்சேன். என்ன கவனிச்ச? ஷாலு, சித்தி வந்து நேஹாக்கு பணம் கொடுத்தாங்க. இதுல என்ன பெரிய விஷயம் இருக்கு? ஷாலு, இது பெரிய விஷயம் தான். ஏன்னா மொத்தம் 20,000 ரூபாய் கொடுத்தாங்க. என்ன பாணி சொல்ற? 20,000 ரூபாயா? ஆனா சித்திக்கிட்ட இவ்வளவு பணம் எங்க இருந்து வந்தது? சித்தப்பா அனுப்புனதா சொன்னாங்க. அதோட இவங்களும் கொஞ்சம் சேர்த்து வச்சிருந்தாங்களா, அதையும் சேர்த்து கொடுத்திருக்காங்க. ஆனா எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு. அந்த பணத்தை சித்திக்கு வேற யாரோ கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் நான் எதுக்கு சொல்றேன்னா, நேஹா கிட்ட இத பத்தி பேசுறதுக்கு முன்னாடி அவங்க கதவை நல்லா மூடிட்டாங்க. அவங்க அப்படி பண்றதை நான் பார்த்தேன். அதான் வெளியே இருந்து கேட்டுட்டு வந்தேன். எனக்கு நல்லா கேட்டுச்சு. இந்த விஷயம் தான் அவங்க பேசிட்டு இருந்தாங்க. அதான் உன்கிட்ட சொல்ல வந்தேன். அட கடவுளே, 20,000 ரூபாய் சித்திக்கு யார் கொடுத்திருப்பாங்க? எங்க இருந்து வந்து? யார் கொடுப்பாங்க? அதுதான் நானும் கேக்குறேன். கண்டிப்பா சொல்றேன், அவங்க ஏதோ ஒரு தப்பா பண்றாங்க. ஆனா என்னன்னு தெரியல. நல்லா இருக்கு. எந்த கடையில வாங்கின? எங்க இருந்து வாங்கின? என்ன பசிக்குதுல உனக்கு? முதல்ல கொட்டிக்க. சித்தி வந்துட்டு போனதுலே சந்தோஷம். நான் இன்னும் நிறைய இருக்கு. ஒரு தடவை லக்ஷ்மி இங்க வரட்டும், பக்கெட் நிறைய மஞ்சூரி பண்ணி கொடுக்குறேன். உட்காந்து நல்லா சாப்பிடும். ஆமாமா. ஆனா சித்திக்கு பணத்தை எப்படி ரெடி பண்ணி தருவ? திருடி தருவியா? உனக்கு அறிவு கிடையாதடா? ஏன் இப்படி எல்லாம் பேசுறா? ஏடிஎம் கிரண், லிசன். கொஞ்ச நாளைக்கு இவங்க இங்கேயே இருக்கட்டும். மலிஷ்காவுக்கும் ஒரு சேஞ்ச் கிடைக்கும். ஓகே, நான் கிளம்புறேன். வெயிட், நீ எங்க கிளம்புற? நீயும் இங்கேயே இரு. எதுக்காக தனியா போய்? இல்ல கரிஷ்மா, என் பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கட்டும், அதுக்கப்புறம் தான் இந்த வீட்டுக்குள்ள வருவேன். பாய். கம், உள்ள போலாம். என்னடா, நான் போன் பண்ணா போனை கட் பண்றா? நான் தான் அப்பவே சொன்னேனே, பால்ல விழுந்த இனிமே உன்னோட போன் எடுக்க மாட்டா. உன்னோட அவசியமும் இல்ல. இந்த பல்வீந்தர் பொங்கி எழுந்தானா அவ தாங்க மாட்டாடா. நீங்க 2 பேரும் கண்டிப்பா இங்க கம்ஃபர்டபிளா இருப்பீங்கல்ல? சொன்னல் வேணும்னா உனக்கு வேற ஏதாவது ரூம் அரேஞ்ச் பண்ணவா? நோ நோ ஆண்டி, தேங்க் யூ. I'll be fine. ஓகே ஃபைன், டேக் ரெஸ்ட். ஏதாவது வேணும்னா என்ன கூப்பிடு. இது உன்னோட வீடு தான் மலிஷ்கா. நாளைக்கு எல்லாமே முடிவாயிடும். குட் நைட். ஆண்டி சரியா சொன்னாங்க. நாளைக்குள்ள இந்த வீடு எனக்கு சொந்தமாயிடும். இந்த வீடும் ரிஷியோட ரூமும் அப்புறம் ரிஷியும் எல்லாம் எனக்கு சொந்தம். பல்வேந்தர் கால் பண்றா. பொறுக்கு எதுக்கு கால் பண்றா? இவன் பண்றத நான் முதல்ல பார்த்தேன், கட் பண்ணேன். இப்ப திரும்ப எதுக்கு பண்றா? கட் பண்றேன். டோன்ட் கட். நான் அவன்கிட்ட பேசுறேன். அட வேண்டாம், லெட் மீ ஹேண்டில் திஸ் இன் மை வே. ஓ மலிஷ்கா, போனை கட் பண்ணாத. இந்த வாட்டி கட் பண்ணனு வச்சுக்க பெரிய பிரச்சனையானு சொல்லிட்டேன். உயிரை பணைய வச்சு நான் உன் வேலையை முடிச்சு கொடுக்குறேன். டீல உந்த எறும்பு மாதிரி என்ன தூக்கி போடுற நீ. அப்புறம் உன் பின்னாடி ஒருத்தி சுத்துவாளே, ஓ மோனிகா, அவ எங்க இருக்கா? அவ ஹவ் டேர் யூ? ஏய், உன் நாக்க அடக்கி பேசு, இல்லனா வாயை உடைச்சு. எப்படி போன்ல இருந்து நேரா வந்து என் வாயை உடைக்க போறியா? நான் போனை வைக்கிறேன். ஏய் ஹலோ இரு. நான் ஒழுங்கா பேசுறேன். நாக்க அடக்கி பேசுறேன். நீ கொஞ்சம் ஓரங்கட்றியா? மரியாதையா மலிஷ்கா கிட்ட போனை கொடு. அவ பிஸியா இருக்கா. மலிஷ்கா 5 லட்சம் ரூபாய் கொடுக்கறாளா இல்லையா? அப்பனே கொடுப்பான். எதுக்கு தேவையில்லாம நீ டென்ஷன் ஆகுற? டேய், இனிமே உனக்கு கல்யாணம் நடந்துரும்டா. உன்னோட காட்டுல மழை தான். லக்ஷ்மி உனக்கு அண்ணி ஆவாடா? ஏன்டா ஆடி என்ன பிரயோஜனம்? இன்னும் லக்ஷ்மி ஒத்துக்கலையே. லக்ஷ்மி ஒத்துக்கலையா? லக்ஷ்மி முடிவு பண்றது என்னடா? சான்ஸ் அவளுக்கு கொடுக்கல நானு. அதெல்லாம் தேவையே இல்ல. நீ வேணா ஒன்னு பாரு, மூச்சு எப்படி வாங்குதுன்னு பாரு. இதெல்லாம் சந்தோஷமான தருணம்டா. இந்த சந்தோஷம் மேல போயிட்டே இருக்கு. இப்ப என்னடா ஆச்சு? அட ரிஷி இருக்கானே. அட எவன்டா ரிஷி? அவன் படத்துக்கு எண்டு கார்ட போடு. இத பாரு, ஸ்லோ மோஷன்ல பாரு. இப்படிதான் ஹீரோவோட என்ட்ரி வரும். இந்த பல்வீந்தரோடதுடா, புரியுதா?
அவன் போயிட்டான். அதான் அவ கூட டிவோர்ஸ் ஆயிடுச்சுல. நமக்கு என்ன இருக்கு சொல்லு பார்க்கலாம். டிவோர்ஸ் ஆயிடுச்சு, சட்டப்படி உரிமையே இல்ல. அவ எப்படி தடுக்க முடியும் சொல்லு? எனக்கு ஒரு விஷயம் சொல்லு, எப்படி டிவோர்ஸ் ஆச்சு? எப்படி ஆச்சுன்னு எனக்கும் தெரியலடா. நமக்கு அத பத்திலாம் எதுக்குடா? அவளுக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு, உன் அண்ணி வீட்டுக்கு வர போறாடா. ஆ, இது தெரிஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்கும்ல. இது தெரிஞ்சிருந்தா ம். இன்னும் கொஞ்சம் தெம்பா இருந்திருப்பேன். எப்ப மலிஷ்காக்கு நியாயம் கிடைக்குமோ அப்ப இந்த வீட்டுக்குள்ள வருவேன். நீலம், நடந்த விஷயத்தை நம்மளால மாத்த முடியாது. நாம இப்படி எல்லாம் நடக்கும்னு கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கல. இவ்வளவு குழப்பங்கள் நம்ம வாழ்க்கையில வரும்னு நாம கனவுலே நினைச்சு பார்க்கல. ஆனா நீ இப்படி குழப்பத்திலேயே இருந்தா உன்னோட ஆரோக்கியம் தான் வீணா போகும். நடந்ததை மாத்த முடியாதுன்னு எனக்கும் நல்லா தெரியுங்க. ஆனா இத சரி செய்ய வாய்ப்பு இருக்குல்ல. இப்ப அதுதான் நடந்தாகணும். ஆண்டி, நான் உள்ள வரலாமா? ஏய் மலிஷ்கா, என்ன பெர்மிஷன் கேட்டுட்ட? உள்ள வா. எனக்கு தெரியும் மலிஷ்கா. இப்ப நான் இங்க இருந்து போனதோ நீ ஏதாவது முணுமுணுப்ப, என்ன பத்தி கண்டதை பேசுவ. எப்ப நீ கண்டதை பேசுவியோ அப்ப மரியாதையோட முணுமுணு. I'm watching you மலிஷ்கா. You can watch. Bloody hell. இவன் ஒருத்தன் இங்க இருக்கான். லக்ஷ்மிக்கு அப்புறம் இவன் இருக்கான். எனக்கு ஒரு ரிஷிக்கும் குறுக்க வந்து நிப்பான். லக்ஷ்மியை எப்படியும் நான் விரட்டி விட்டாச்சு. ஆனா இந்த கழுதையை என்ன செய்ய? ஓ! போலாமா நீலம்? போலாம். உள்ள வராத. இந்த ரூமுக்குள்ள காலடி எடுத்து வச்சு என்னோட மகனா இந்த ரூமுக்குள்ள வர நினைச்சேன்னா, மலிஷ்காவோட அன்புக்கு மரியாதை கொடுக்க விரும்புறேன்னா, உன் அப்பா அம்மாவோட கௌரவத்தை காப்பாத்த நினைக்கிறேன்னா, நீ தாராளமா இந்த ரூமுக்குள்ள வரலாம். நீலம், நான் இவன் அம்மா மட்டும் இல்ல, உங்களோட மனைவியும் கூட. என் ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி, அவன் முன்னாடி என் புருஷனோட தலை குனியறத நான் விரும்ப மாட்டேன். அதனால ரிஷி இந்த ரூமுக்குள்ள வர விரும்புனா நிச்சயமா நான் சொல்றத கேட்டாகணும். நான் உங்களோட பையன். நீங்க எப்படி என்ன வளர்த்தீங்களோ, என்ன வேல்யூஸ் கத்து கொடுத்தீங்களோ, நான் அப்படியே தான் இருக்கேன். எப்பவும் அப்படியே தான் இருப்பேன். என்ன இது டப்பா வண்டியை கொண்டு வந்திருக்க? எப்படி இருக்க? இன்னைக்கு ஊரு ஃபுல்லா உன் பாட்டு தான்.